இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் का மண்டியில் என்ன விலை போகும்? கங்கனா குறித்து சர்ச்சை பதிவு. பாஜக கையில் சிக்கிய துருப்புச் சீட்டு. விளக்கம் அளித்த சுப்ரியா ஸ்ரீநேத். படபடக்கும் காங்கிரஸ் தலைவர்கள். நாட்டின் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் டெல்லி பாஜக தலைமை கடந்த மார்ச் 24ஆம் தேதி 5ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. அதில் நட்சத்திர வேட்பாளராக பாலிவுட் நடிகை கங்கனா ரணாவத் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் மண்டி தொகுதியில் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளார். பாஜகவின் 5ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலானது மூத்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்பளிக்காமல் நடிகர், நடிகைகள், மாற்றுக் கட்சியிலிருந்து பாஜக வந்தவர்கள் என பிரித்து முன்னுரிமை அளித்திருப்பதாக விமர்சனம் எழுந்தது. இதனிடையே காங்கிரஸ் கட்சி செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநேத்தின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நடிகை கங்கனா ரணாவத்தின் கவர்ச்சி புகைப்படத்துடன் சர்ச்சை பதிவு ஒன்று வெளியானது. அந்த பதிவில் மண்டியில் என்ன விலை போகிறது என்று யாராவது சொல்ல முடியுமா என்ற தலைப்புடன் அவர் போட்டியிடும் தொகுதியை குறிப்பிட்டு கங்கனா ரணாவத்தின் கவர்ச்சி புகைப்படம் இடம்பெற்று சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த பதிவு கங்கனா ரணாவத்தை இழிவுபடுத்தும் வகையில் இருந்ததாக பலரும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநேத்துக்கு கண்டனம் தெரிவித்தனர். இதனிடையே திடீரென அந்த சர்ச்சை பதிவு நீக்கப்பட்டது. ஆனால் அவர் வெளியிட்ட அந்த பதிவின் ஸ்கிரீன்ஷாட் இணையத்தில் பரவி வைரலானது. இந்த நிலையில் சுப்ரியா ஸ்ரீநேத்தின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியான பதிவின் ஸ்கிரீன்ஷாட்டை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த கங்கனா ரணாவத், கடந்த 20 வருடங்களில் ஒரு நடிகையாக நான் அனைத்து விதமான பெண்களின் கதாபாத்திரங்களிலும் நடித்திருக்கிறேன். குயின் படத்தில் ஒரு அப்பாவி பெண்ணாகவும், தாக்கட் படத்தில் மயக்கும் உளவாளியாகவும், மணிகர்ணிகாவில் ஒரு தெய்வ பெண்ணாகவும், சந்திரமுகியில் ஒரு பேயாகவும், ராஜோவில் விலை மாதுவாகவும், தலைவியில் புரட்சிகரமான பெண்ணாகவும் நடித்துள்ளேன். கட்டுப்பாடுகளில் இருந்து நமது மக்களை விடுவிக்க வேண்டும். அவர்களின் உடல் உறுப்புகள் பற்றிய ஆர்வத்தை தவிர்த்துவிட்டு உயர வேண்டும். அனைத்திற்கும் மேலாக பாலியல் தொழிலாளிகள் வாழ்க்கையை மோசமான விமர்சனத்திற்காக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். அனைத்து பெண்களுக்கும் கண்ணியம் உண்டு என குறிப்பிட்டார். தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த கட்சி தலைவர்கள் சுப்ரியா ஸ்ரீநேத்தின் சர்ச்சை பதிவிற்கு சமூக வலைதளங்களில் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கங்கனா குறித்த சர்ச்சை பதிவு குறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநேத் தனது எக்ஸ் தளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் பேசும் சுப்ரியா ஸ்ரீநேத் தனது சமூக வலைதள பக்கங்களை பல்வேறு அட்மின்கள் பயன்படுத்தி வருவதாகவும், அதில் யாரோ ஒருவர் மோசமான பதிவை வெளியிட்டுள்ளார் என்றும் கூறியுள்ளார். இது குறித்து தனது கவனத்திற்கு வந்த உடனேயே அந்த பதிவை நீக்கிவிட்டதாக தெரிவித்துள்ள அவர், பெண்களை பற்றி அந்தரங்கமான முறையில் விமர்சிக்கும் பழக்கம் தனக்கு கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசும் சுப்ரியா ஸ்ரீநேத், எனது பெயரை தவறாக பயன்படுத்தும் போலி கணக்கு எக்ஸ் பக்கத்தில் இயங்குகிறது என்பதை நான் கண்டுபிடித்துள்ளேன். இந்த போலி கணக்கு பதிவிட்ட சர்ச்சை கருத்துக்களைத்தான் எனது கணக்கில் அட்மின் யாரோ பதிவிட்டுள்ளனர். அவர்களை அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளேன். போலி கணக்கு தொடர்பாகவும் எக்ஸ் தளத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்று வீடியோ மற்றும் ட்வீட் வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளார். இதனிடையே ஹிமாச்சல பிரதேச மாநில பாஜக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து சண்டிகர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கங்கனா ரணாவத், ஒரு பெண்ணின் தொழில் ஆசிரியர், நடிகை, பத்திரிகையாளர், அரசியல்வாதி அல்லது பாலியல் தொழிலாளி என எதுவாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கண்ணியத்திற்கு தகுதியானவர்கள். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளரின் கருத்தால் நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்றார். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பீர்களா என செய்தியாளர்கள் கேட்டதற்கு பாஜக தலைவர் JP நட்டாவை டெல்லியில் சந்திக்க இருப்பதாகவும் அங்கு முடிவு செய்யப்படும் என விளக்கமளித்து சென்றார். ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள மண்டி தொகுதியில் பாஜக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நடிகை கங்கனா ரணாவத் குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் சுப்ரியா ஸ்ரீநேத் சர்ச்சையாக கருத்து தெரிவித்த விவகாரம் அரசியல் களத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.